Yes, sir. Yeah, within 2 days I'll send you the mail, sir. Yeah. Sure, sir. Okay. Okay. ஆதிரா. என்ன சந்தோஷ், எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? ஆதிரா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன சந்தோஷ், நான் தான் போன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? போய் உன் வேலை என்னவோ அதை பாரு. அதான் உனக்கும் நல்லது, உன் ஃபேமிலிக்கும் நல்லது. ஆதிரா, அம்மா ஏதோ சொன்னாங்கன்னு நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. நான் தான் சொல்றேன்ல. சந்தோஷ், அவங்க என்ன பேசினாங்க, எப்படி பேசினாங்கன்னு நீ நேர்ல பாத்திருந்தனா அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். சொன்னா புரிஞ்சுக்கோ. போய் உன் ஃபேமிலிய பாரு. ஆதிரா, என்ன நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க அந்த காலத்து ஜெனரேஷன், அவங்களுக்கு இப்போ உள்ள ஜெனரேஷனை பத்தி எதுவுமே தெரியாது. அதனாலதான் ஆதிரா அவங்க இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. சந்தோஷ், இங்க பாரு, நான் உன் அம்மாவை குறை சொல்லல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவங்க அந்த காலத்து ஆளுன்னு சொல்ற, ஆனா அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவங்க பேசின விதம் தான் கொஞ்சம் ஹார்ஷா இருந்தது. ஐயோ ஆதிரா, உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இங்க பாரு, நமக்கு டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல, போய் கேண்டீன்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். என்ன சந்தோஷ், உங்க அம்மா கேண்டீன்ல தானே இருப்பாங்க. யாருக்கும் தெரியாம திட்டினத இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேசணும், அதானே உன் ஆசை? அதுக்கு தானே என்ன கூப்பிடுற? நான் சொல்றது உனக்கு எரிச்சலா தான் இருக்கும், ஆனா நான் யோசிச்சுதான் சொல்றேன். அவங்க சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கும் என் மைண்ட விட்டு போல. அவ்வளவு சீக்கிரம் போகாது. மும்பைல இருந்து வந்ததுனால என்னவோ என்ன அந்த மாதிரி பொண்ணு நினைச்சிட்டாங்க போல. மறுபடியும் நம்ம 2 பேரையும் பார்த்தாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை தான் ஆகும். என்ன ஆதிரா, நீ திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது ஆதிரா. அவங்க இன்னும் என்ன சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னது எதையாவது அவங்க கேட்டாங்களா? அவங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கணுமா? இங்க டீ கடை வைக்காதீங்கன்னு நான் அத்தனை வாட்டி சொன்னேன். அதை எதையாவது அவங்க கேட்டாங்களா? அவங்க இஷ்டத்துக்கு டீ கடை வச்சுட்டு என்ன அவமானப்படுத்துறாங்க. நீ கூட என்ன கேட்டல்ல, எங்க அம்மாவை நீ சந்தோஷமா வச்சிருக்கியா இல்லையான்னு. அதே மாதிரி எத்தனை பேர் என்ன கேட்டு அசிங்கப்படுத்திருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? என் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியலையே. ஆனா நான் உன் கூட பேசுறது மட்டும் அவங்களுக்கு தப்பா தெரியுதா? இந்த மாதிரி ஆளுங்க தன்னோட சுயநலத்துக்காக பாசத்தை வச்சு மறைச்சு எங்களை மாதிரி ஆளுங்களை கஷ்டப்படுத்துறாங்க. சரி, நமக்கு தெரியாத நம்மளோட லிமிட்ஸ் என்னன்னு இது அவங்க தான் சொல்லி தரணுமா? சந்தோஷ், நீ எனக்காக இப்பவே இவ்ளோ கோவப்படுற, போக போக இது இன்னும் அதிகமாகும். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு பசங்களோட சைக்காலஜி என்னன்னு தெரியும்னு. நான் சொல்றத கேளு. நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. என்னால எதுக்கு தேவையில்லாம உங்க குடும்பத்துல பிரச்சனை? ஆதிரா, நீ ஏதானே சொல்லி இருக்க, நான் யார் என்ன சொன்னாலும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம என் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் தான் நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன்னு. ஆனா நீ இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. ஆமா சந்தோஷ், அது என்னோட பர்சனல் விஷயத்துக்கு சொன்னேன். ஆனா அதே விஷயம் மத்தவங்களை பாதிக்குதுன்னா கண்டிப்பா நானா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இங்க பாரு சந்தோஷ், உங்க அம்மா சொன்னதையே சொல்றேன். உன்னை நம்பி ஒருத்தர் இருக்கா. உங்க குடும்பத்துல என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால உங்க பர்சனல் விஷயத்துல என்ன இழுக்காதீங்க, என்ன விட்டுடுங்க. ஆதிரா, ஆதிரா, நான் சொல்றத கேளு. ஆதிரா, ஆதிரா. என்ன சந்தோஷ் இப்படி ஆயிடுச்சு? என்னாலதான் இதெல்லாம். சாரி சந்தோஷ். சந்தோஷ், இந்த போன் என்னாலதானே இப்படி ஆச்சு. நானே சரி பண்ணி கொடுத்துடுறேன். சாரி சந்தோஷ். நோ 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 நோ, திஸ் இஸ் மை ஃபால்ட். ஆக்சுவலி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகே, நானே ரெடி பண்ணி தரேன். அது வரைக்கும் இந்த போன் என்கிட்ட இருக்கட்டும். ஆர் யூ ஷூர்? ஷூர். அப்ப நீ நார்மல் ஆயிட்டல?
ஓகே. அத்தா, என்னதான் சொல்லுங்க, மார்க்கெட்டுக்கு வந்து நாமளே எடுத்து போட்டு வாங்கிக்கிற மாதிரி நிம்மதி கடைக்கு போறதுல இல்ல அத்த. ஆமாம் பவி, நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. நம்மள மளிகை கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்ததுல ஒரு அரசியல் இருக்கு. அரசியலா? என்னத்த சொல்றீங்க? ஆமாம் பவி, இப்போ நம்ம மளிகை கடைக்கு போனா சாமான் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவையான சாமான்களை சொல்லுவோம், அந்த கடைக்காரர் எடுத்து போடுவாரு இல்லையா? ஆமா, இங்க வந்து நமக்கு தேவையானதை நாமளே எடுத்துக்கிறோம். அது என்ன கையில? நெயில் பாலிஷ். இது நம்ம லிஸ்ட்ல இருக்கா? இல்ல, ஆனா இந்த ப்ளூ ஷேட் பிடிச்சிருக்காத்த, அதான் எடுத்தேன். இதான் இந்த பெரிய பெரிய நிறுவனங்களோட தந்திரம். நம்மள கடைக்குள்ள வர வச்சு எல்லாத்தையும் நம்ம கண்ணுல காட்டி நமக்கு அவசியம் இல்லாத பொருளை கூட நம்மள வாங்க வச்சிருவாங்க. இதுதான் கார்ப்பரேட் அரசியல். வாவ் அத்தா, என்ன இந்த ரேஞ்சுக்கு மாறிட்டீங்க? எப்படி இதெல்லாம்? நானும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில தானே வேலை செய்யறேன். கேண்டீன் வச்சிருக்கேன்ல, அங்க நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வரும். அப்போ ஃப்ரீ டைம்ல நான் அந்த பேப்பர் எல்லாம் படிப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு பேப்பர்ல இந்த கட்டுரை எழுதி இருந்தது. அததான் படிச்சுட்டு நான் உனக்கு சொன்னேன். சூப்பர் அத்த. போற போக்குல கேபிட்டலிசம், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அது இதுன்னு பெரிய பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுப்பீங்க போல இருக்கு. கிண்டல் பண்ணாத பவி, படிச்சுட்டு நான் உன்கிட்ட பகிர்ந்துகிட்டேன். அது தப்பா? தப்பே இல்ல அத்த, இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது பாரு, பிஸ்கட் எழுதி இருக்க. ஏய் பவி, இது ஆம்பளைங்க யூஸ் பண்ற ஸ்ப்ரே இல்ல? ஆமாத்த, நம்ம வீட்ல தான் ஒரு ஆம்பளை சிங்கம் இருக்காரே, அவருக்கு தான் இது. ஓஹோ, குட்டிக்கா. பிஸ்கட் 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 எடு. இன்னொரு பாக்கெட் எடு. இது எடுக்கிறேன். பிடிக்குமா? அதான் லிஸ்ட்ல எழுதி இருக்கேன் பாத்தியா? போ போ போ. என்ன பவி, குட்டி கூட பேச மாட்டேன்னு அடம் பிடிக்கிற, ஆனா அவனுக்கு தேவையானது எல்லாமே பார்த்து பார்த்து வாங்குற. குட்டி மேல பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில கோவப்படுற, சரியா? சரிதானே? அத்தை, என் கோவமும் நிஜம்தான், என் பாசமும் நிஜம்தான். அவன்கிட்ட சண்டை போட்டுதான் நான் கோச்சிட்டுலாம் இருக்கேன். ஆனா அதுக்காக அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? இது நம்ம வீட்டுக்குன்னு மொத்தமா போட்ட பர்ச்சேஸ் லிஸ்ட் தானே. இதுல சந்தோஷ்க்கு மட்டும் இல்ல, தாத்தாக்கு கூட தான் இருக்கு. மத்தபடி அந்த ராஸ்கல் மேல இன்னும் எனக்கு கோவம் எல்லாம் குறையல. ஏய், சும்மா தானே சொல்ற? இல்ல அத்தை, நிஜமாதான் சொல்றேன். என்ன நீங்க மட்டும் என்ன அவனுக்கு ஷர்ட் அயர்ன் பண்ணி வைக்கிறது என்ன, மொபைல் சார்ஜ் போட்டு வைக்கிறது என்ன, லேப்டாப்ப மறக்காம சார்ஜ் போடுறீங்களே, அதே மாதிரி தான் இதுவும். அதுதான் பெண்களோட குணம் பவி. பொம்பளைங்களோட குணம்ங்கிறது ஒரு மூடு பனி மாதிரி. லேசா வெயில் பட்டாலும் அது விலகி போயிடும். ஆனா இந்த விஷயம் நம்ம ஆம்பளைங்களுக்கு புரியறதே இல்ல. அம்மாவோ மனைவியோ யார் கோச்சிக்கிட்டாலும் கிட்ட வந்து அவங்களோட கைய புடிச்சு அவங்க கண்ணை பார்த்து, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடு, ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படியே நம்ம கோவம் எல்லாம் விலகி வெயில்ல வச்ச வெள்ளை கட்டி மாதிரி உருகி போயிடுவோம். கேக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு அத்தை. ஆனா இத அவங்க பண்ண மாட்டாங்களே. ஏன்னா நான் தான் ஆம்பளை, நான் தான் எல்லாம், நான் போய் பொம்பளை கிட்ட மன்னிப்பு கேக்குறதாங்கிற ஈகோ. என்ன சொல்றது பவி, இறைவனோட படைப்பே அப்படிதான். ஆணோ பெண்ணோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களே இல்ல, போட்டி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த கடவுளான சிவனுக்கும் சக்திக்கும் ஈகோவால சிவன் பெருசா சக்தி பெருசாங்கிற ஒரு பிரச்சனை வரல. அப்ப நாமெல்லாம் ஏமாத்திரம் பவி. சரி வா, அந்த பக்கம் போலாம்.
என்னாச்சு? என்னம்மா? திடீர்னு தொண்டை வலிக்குது அத்தை. தாகம் எடுக்குதா? அங்க ஸ்டூல்ல தண்ணி வச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் போல எடுத்துட்டு வரட்டுமா? நான் எடுத்துட்டு வரேன், இரு. இருங்க. என்ன என்ன? அத்தை, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் இருங்க. வேண்டாம் பவி, வேண்டாம் பவி. இருங்க அத்தை, வெயிட். விடுங்க அத்தை, திட்டுவாரு. அவர் பார்த்தா அவ்வளவுதான். பவி, என்ன பண்ற நீ? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என் பாக்கெட்ல இருந்த கூல் ட்ரிங்க்ஸா இது? எஸ், கரெக்ட். என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மேனஸே இல்லையா? இன்னொருத்தர் பாக்கெட்ல இருந்து எடுத்திருக்கீங்க. சாரி சார், சாரி சார், சாரி சார். மருமக ஏதோ தெரியாம எடுத்து குடிச்சிட்டா சார். நான் உங்களுக்கு வேற ஒரு இதே மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில எடுத்துட்டு வந்துடுறேன், இருங்க. ஹலோ ஹலோ மேடம், அது என்ன ஒரிஜினல் கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சீங்களா? அப்போ அங்கிள், உங்களுக்கு இவ்ளோ தொப்ப? எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது இல்லையா? ஏய், என்ன பேசுற நீ பவி? ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ அது. இருங்க அத்தை, இது ஒரிஜினல் இல்லல, விக்கு தானே. ஐயோ ஐயோ, பவி பவி பவி, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது பாருங்க சார், சாரி சார், சாரி சார், சாரி. நான் இந்த கூல் ட்ரிங்க் வந்து பணம் தரேன் சார். எவ்வளவு பணம் சொல்லுங்க சார்? மேடம், அது 750 rupees மேடம். என்னது 750யா? சார், நான் ஒரு பாட்டிலுக்கு தான் காசு கேட்டேன். நீங்க ஒரு ஃபுல் கேஸ் பத்தி பேசுறீங்க. மேடம், என் ஒய்ஃபுக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அதுல சரக்க மிக்ஸ் பண்ணி வச்சேன் மேடம். சரக்கா? அதை எடுத்து இவங்க குடிச்சிருக்காங்க. அதான் போதை தலைக்கு ஏறிடுச்சு. ஐயோ, என்ன சார் இப்படி? என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பப்ளிக்ல இப்படி பாட்டில்ல சரக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் மேனஸ பத்தி பேசுறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்ல. சும்மா ரெடி. கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லாம
பாத்தீங்களா பாத்தீங்களா இப்ப என் மருமக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இதுவே ஒரு சின்ன குழந்தையோட கையில கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல மேடம். நான் என் வீட்டுல வச்சு குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். என்ன நீங்க ஓவரா பேசுறீங்க? அதுக்காக சரக்கு வச்சுக்கலாமா நீங்க? ஏய் என்ன எங்க அத்தை பாத்தீங்களா 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 இப்ப என் மருமக குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானே. வாய உடைச்சிரும் பாத்துக்கோ. எங்க அத்தை கிட்டே சவுண்ட் விடுவியா? பேசுவியாடா? பேசு. பேசாத. பேசுடா. பேசு பாப்போம். வேணா சொன்னா கேளு. பேசாத பவி. சும்மா விட கூடாது அத்தை. ஒண்ணு. ஏய் பவி பவி சும்மா இரு. என்ன பவி அத்தை கிட்ட அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஐயோ பவி ஏன் இப்படி பண்ற? அப்படி ஐயோ பவி ஆமா பாத்துக்கோங்க. ஒருத்தர சும்மா விட மாட்டேன் நானே. பவி என்னடி பண்ற? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வெளில வெயிட் பண்றீங்களா? திங்ஸ் வெளில கொண்டு வந்தாரேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது மேடம். சரி சரி ப்ளீஸ் மேடம் கூட்டு போங்க மேடம். என்ன பாக்குற? இதானே வேணும். இந்தாடா வந்துட்டான். அத்தை பேக் எடுத்துக்கோங்க. பிச்சுறான் பிச்சு. ஏய் நீ போ போ முதல்ல வெளியில போ. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்ககிட்டயே அவன் சவுண்ட் விடுவான். அவனை சும்மா விட்டுருக்க கூடாது அத்தை. அங்கேயே அவன் மண்டை உடைச்சிட்டு தான் வந்திருக்கணும். ஒரு ஆட்டோ கூட காணலையே. ஏய் நெல்லு. டேய் அங்க பாருடா, செம ஃபிகர்ல செமையா இருக்கடா. ஆமாண்டா. ஆட்டோ 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 நில்லுங்க நில்லுங்க. நிறுத்துடா. ஆட்டோ. ஏய் நிறுத்து. இவன் வண்டி உடைக்கணும் அத்தை. கல்லெடுங்க. ஆமாண்டா மச்சான், இப்பதான் நான் பாக்குறேன். கண்ணு ரெண்டு கோலி குண்டு மாதிரி இருக்குடா. ஐயோ டேய் கண்ணா ரெண்டும் நாயர்கடை பண்ணு மாதிரி இருக்குடா. மச்சான் உதட்ட பாடுறா, சும்மா செரிப்பழம் மாதிரி சுண்டி இழுக்குதுடா. அத்தை டேய் மொத்தத்துல லண்டன் மியூசியத்துல இருக்க மெழுகு சிலை மாதிரி இருக்கால மச்சான், என்னால முடியலடா. மச்சான் நான் செம்ம உச்சாலே figure வேற சொல்றேன். லெவல்டா. சூப்பரா இருக்குடா. செம்மையா இருக்குடா. செம்ம. வாங்க. பவி போலாம். டேய் பவி டம்மரே வேண்டாம். என்னடா சொன்ன? பவி நான் சொன்னேன். இங்க வா. ஐயோ, பவி. வாடா. ஐயோ, இங்க வா. என்ன சொன்ன? கண்ணு காலி குண்டு மாதிரி இருக்கா. கண்ணை புடுங்கி காக்காக்கு போட்டு. பவி பவி பேசாத பவி, அவங்க ஏதாவது பண்ணிட போறாங்க. வா பவி. பவி எந்த பிரச்சனையும் வேண்டாம். ஐயோ பவி அவங்க ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க, நம்ம எதுக்கு அதை கவனிக்கணும்? நீ வா போலாம் வா. நீங்க சும்மா இருங்க அத்தை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டேய் என்னடா சொன்னா? நாங்க எதுவும் சொல்லலையே. என்னது? ஒன்னும் சொல்லலையா? போய் சொல்லாத. என்ன சொன்னா? கண்ணு ரெண்டும் நாயர்கடை பண்ணு மாதிரி இருக்கா. கண்ணத்தை வீங்க வச்சிருவேண்டா. பாக்குறீங்களாடா? பாக்குறீங்களா? எங்க ஏரியால வந்து என்ன பத்தி கேட்டு பாருங்கடா. அப்ப தெரியும் அந்த பவி யாருன்னு. பவி வா பவி போலாம். ஓடி போயிடுறா மவனே. ஒழுங்கா ஓடி போயிடு. பவி தானா வந்துருவா. அவள்தான் சொல்லிட்டேன். பவி பவி வா போலாம் பவி போலாம் பவி. நம்ம யார்கிட்டயும் சண்டை போட வேண்டாம் பவி. வா போலாம் வா. உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நீங்க பேசாம இருங்க அத்தை. இருங்க. இந்த மாதிரி பொறுக்கி பசங்க எல்லாம் அப்பப்ப நம்ம வெளுத்தாதான் உண்டு. சொன்னா கேளு வா. என்னடா சொன்ன? பிரச்சனை பண்ணல பவி. என்னடா சொன்ன? சொன்னா கேளு வாமா வாமா. என்ன பழம்டா சொன்ன? ஏதோ என்னடா பழம் சொன்ன? ஹலோ, என்னம்மா ஓவரா சீன் போடுற? நாங்க ஒன்னும் வரணிக்கல. அவனை யாரடா பார்த்து சொன்னீங்க? நான் அவங்கள பார்த்து தான் சொன்னேன். பவி வேண்டாம் பவி வா பவி போலாம் நம்ம வா. சொன்ன ஆமா அவங்களே அமைதியா இருக்காங்கம்மா. நீ என்னமோ தையத்தக்கன்னு குதிக்கிற. உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. நீங்க எங்க அத்தை வர நீங்க சொல்லுங்களாடா? சொல்லுங்க பவி பவி. ஐயோ பவி வேண்டாம் வேண்டாம். ஐயோ டேய் வாடா மச்சான், போலாம் சண்டை போயிட்டு. போங்கடா இங்க. டேய் பைக்கறா சீக்கிரம்டா. ஐயோ பவி வாய உடைக்கணும் அத்தை. பிரச்சனை பண்ணாத வா போலாம் வா. செருப்பு ஐயோ பவி கையில போட்டுக்கிறேன் அத்தை. கால்ல போடணும். விடுங்க.
போயிட்டானுங்களா? ஐயோ, சாமி. அத்தை அங்க போலாம். ஐயோ, என்ன அங்க என்ன இருக்கு? நாம இங்கதான் நிக்கணும், வீட்டுக்கு போக வேணாமா? சரி சரி. வா பவி, வா பவி. அவனுங்க எஸ்கேப் ஆயி போயிட்டானுங்க அத்தை. சரி சரி வா. ஐயோ, நமக்கு பிரச்சனை வேண்டாம். வா வா. டேய், வா, நான் உன்னை பவி. சும்மா விட மாட்டேன்டா. ஏதோ தைரியம் தான் எங்க அத்தைய பத்தி அப்படி பேசுவேன். சொன்னா கேளு. வா பவி. ஐயோ பவி, வா. என்ன சொல்லும்போது கூட கோவம் வரல அத்தை. உங்களை சொல்லும்போது எனக்கு பயங்கரமா கோவம் வருது அத்தை. டேய், சாவடிச்சிருவேன்டா உன்னை. ஆனா அவனுங்க சொன்னதுல உண்மை இருக்கு அத்தை. நீங்க நிஜமாவே அழகா இருக்கீங்க. வயசானாலும் அந்த அழகும் ஸ்டைலும் குறையவே இல்ல. அழகி. சரி சரி சரி, வா நம்ம ஆட்டோ வருதான்னு பார்க்கலாம். ஆட்டோ எங்க வருதா? எங்கடா இருக்க? பவி, என்னடா அந்த வரேன்டா நானு. பவி வா போலாம். ஆட்டோ ஆட்டோ நிப்பாட்டுங்க. ஏய், ஆட்டோ 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 நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. வா பவி, வா வா போலாம். வா வா ஆட்டோல வா. இங்க வேளச்சேரி ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ் போணும். எவ்வளவு? 200 ரூபாமா? சரி தரேன் தரேன். போ போ உள்ள போ போ. குடி இங்க. போ போ போ. ஏய், பலா. என்னமா இது? பவி, உள்ள யார சொல்லுமா? நீ தப்பா நினைச்சுக்காத. ஆட்டோ எடுக்க போமா, முடியும். உள்ள உள்ள போ போமா, சொல்லு. உள்ள உட்காரு. போ பவி. இல்ல, பா, நான் மேல உள்ள போ. நிக்கிறேனே. சும்மா அத்தா, வழி சொன்னா விடுங்க கேட்க அத்தா. மாட்டியா நீ? சும்மா வா பவி. அழுங்க. போலப்பா, சீக்கிரம் போ, சீக்கிரம். பவி, ஏய், பாய் பாய் எல்லாருக்கும் குடிச்சுக்கோ. பாய். நீ போப்பா, நீ போப்பா. ஆனாலும் அவன் எப்படி அத்தா அப்படி பேசலாம்? எனக்கு கோவமா வருது அத்தா. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டானுங்க அத்தா. அவனுங்க மட்டும் நம்ம ஏரியா பக்கம் வந்து என் கையில கட்டச்சானுங்க. அப்புறம் இருக்கு அவனுங்களுக்கு. அமைதியா இரு பவி. இந்த பவித்ரா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி சரி, எப்படியோ போகட்டும். நீ அமைதியா இரு, அமைதியா இரு, அமைதியா இரு. டேய், மெதுவா போடா. பாருங்க அவன் எவ்வளவு ஃபாஸ்டா போறான். டேய், வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? அவனே ஒழுங்கா ஓட்டுறா, ஹாரன் அடிக்கிறான். பவி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அத்தா. அமைதியா இரு. இது பாரு, இது பாரு, டிராபிக்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிடும். யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க அத்தா? நம்மளையா? நாளைக்கும் போது உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களா அத்தா? யாராவது வந்தா அவ்வளவுதான் தொலைச்சு பாத்துக்கோங்க. இது பாரு, கைய அமைதியா வச்சுக்கோ. டிரைவர், கொஞ்சம் குறுக்கு வழியில போக கூடாதா? நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமே. மேடம், இது மழை டைம். குறுக்கு வழி இல்ல, தண்ணி நிக்குது. அப்படி போனா ஆட்டோ மாட்டிக்கும் மேடம். தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். நானு நேராவே உங்களை சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுறேன். ஹலோ, எங்க அத்தை சொல்றாங்க. ஒழுங்க அப்பா, எங்க அத்தை சொல்ற மாதிரி கேளு. கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு, பேசக்கூடாது என்ன? உங்ககிட்ட அவன் எதிர்த்து பேசுறான். சாரி சார், சாரி சார், ப்ளீஸ். நீங்க எதுக்கு அத்தை கெஞ்சுறீங்க? நான் பேசுறேன். நீங்க சொன்னா அவன் ஓட்டணும். ஏய், ஓட்ட மாட்டியா? ஐயோ, பவி, என்னடா பவி, எங்க அத்தைகிட்ட பவி. முறைப்பியா நீ? பவி, வேண்டாம் பவி, இப்ப நான் பவி. வழி சொல்றேன், அந்த மாதிரி போ. பவி, நேரா போ. பவி, அவர் ஒழுங்கா தான் போறாரு. நீ இப்போ இன்னும் முன்னாடி போ. நான் வழி சொல்றேன். ஓட்டு. நேரா போ முதல்ல. நேரா போ. பவி, அப்புறமா பவி, அவருக்கு ரூட் தெரியும் பவி. பாரு, எடு. ஐயோ, பேசாம வா பவி. ஒண்ணுமே தெரியல அத்தை யாருக்கும். அப்புறம் உங்களே எதிர்த்து பேசுறான் அத்தை. மேடம், என்னாச்சு மேடம் இவங்களுக்கு? ஆட்டோவில் ஏறினதுல இருந்தே ஒரு மாதிரியாவே பேசிட்டு வராங்க. இவ என் மருமக தான். கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவளா இருக்கா. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா, வீட்டுக்கு போலாம். மேடம், என்ன சொல்றீங்க? பைத்தியமா? என்ன மேடம் பைத்தியத்தெல்லாம் கூட வச்சிருக்கீங்க? எந்த நேரத்துல என்ன பண்ணுனே தெரியாது மேடம். பக்கத்துல கீழ்பாக்கம் இருக்குல்ல, அங்க போய் அட்மிட் பண்ணுங்க. ஏய், யார பார்த்துடா நீ பைத்தியம்னு சொன்ன? பைத்தியம் என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியுமா? சொல்லு.
சும்மா இருப்போம். யார பார்த்து பைத்தியம் சொன்ன? மேடம் நான் 200 ரூபா கேட்ட உடனே ஆர்குமெண்ட் பண்ணாம உடனே ஒத்துக்கிட்டதுக்கு இப்பதான் அர்த்தம் புரியுது மேடம். வேணாம் வேணாம், இறக்கி விட்டுறாதீங்க. இது பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். அவ எதுவும் பண்ண மாட்டா. சும்மா இப்படிதான் முடிய இழுப்பா அடிப்பா, அவ்வளவுதான். இப்படி வா, நான் பாத்துக்கிறேன். இனிமே அடிக்காம நான் பாத்துக்கிறேன். நீ போப்பா, வேகமா போப்பா. மேடம் உங்களுக்கு தெரியாது மேடம், அண்ணா நகர்ல ஒரு போலீஸ்காரர் டீ சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் தலையில ஒரு பைத்தியம் வந்து கல்ல போட்டுருச்சு. ரொம்ப சீரியஸா இருக்காரு இப்போ. டேய், தாடி வச்ச கேடி மறுபடியும் யார பார்த்து பைத்தியம்ன்ற? பவி சொல்றா. மேடம் மேடம் பேசாம வர சொல்லுங்க மேடம். வண்டி ஓட்ட முடியாது மேடம். பவி வேணாம் பவி. பவி வேண்டாம் பவி. ஆட்டோ பவி உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமாடா? என்னடா ஓட்டுற நீ ஆட்டோவை? எங்கடா லைசென்ஸ் வாங்குன? லைசென்ஸ் குடுறா. லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் குடுறா. சொன்ன கேளு பவி. பவி அமைதியா இரு. பைத்தியம் சொன்னாத ரேட்டிங்ல இல்ல பாக்கல. இல்ல அவர் இப்படி சொன்னாரு. இது பாரு தம்பி, என் மருமகளே இனிமே பைத்தியம் எல்லாம் சொல்ல கூடாது என்ன? அவ ரொம்ப நல்ல பொண்ணு சரியா? சொல்லிட்டேன். போலாத இவன் மேல கம்ப்ளைன்ட் பண்ணனும். டேய் வண்டி போலீஸ்க்கு விட்டுறா. பவி ஸ்டேஷன் போலாம். இது பாரு, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே உன்னை பைத்தியம் என்னலாம் சொல்ல மாட்டாரு சரியா? சொல்லிட்டேன். அவர் கேட்டுட்டாரு இல்லையா தம்பி? சொல்ல மாட்டல்ல? சரி வா, ஒழுங்கா உட்காரு. பவி வா, இப்படி உட்காரு. ஏந்திரி. நீ நல்ல பொண்ணு தானே? வா, இனிமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு என்ன? கோச்சுக்காத என்ன? நீ என்னோட செல்லம் தங்கம்ல. அமைதியா வரணும் சரியா? சரி, நீ இப்படி வா. படு. அத்தை மேல படு. நாம வந்து சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் என்ன? நீ சமத்துல இந்த இப்போ போயிடலாம்டா என்ன? போயிடலாம். தம்பி நீ அமைதியா போன என்ன? என்னோட மருமகளை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது. அவளை பத்தி ஒன்னும் சொல்லக்கூடாது. அவ நல்ல பொண்ணு. நாம இப்போ வீட்டுக்கு போயிடலாம்னா அமைதியாரு செல்லம்ல, என்னோட தங்கம் இல்ல. இந்த சிப்ஸ் இந்தா, சாப்பிடு. நான் பைத்தியம் இல்ல. சரி, நீ பைத்தியம் இல்ல. படு. என்ன பாஜி, ஏன் வண்டியை நிப்பாட்டிட்ட? மேடம் அங்க சவ ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறம் போலாமே. அங்க பாருங்க, ஏதோ ஆர்கெஸ்ட்ரா மாதிரி தெரியுதுல்ல? அது ஆர்கெஸ்ட்ரா இல்ல. ஆமா, ஆர்கெஸ்ட்ரா தான். ஐயோ பவி, அது ஆர்கெஸ்ட்ரா இல்ல, சாவு ஊர்வலம். நீ படு. நீ படு. ஐயோ அத்தை, எனக்கு அந்த மியூசிக் டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. விழிஞ்சது போ. இதா பைத்தியம் இருக்கிறவங்கள எல்லாம் பைத்தியம் ஆக்கிரும் போல இருக்க. என்ன விளையாடுறியா பவி? அது சாவு ஊர்வலம், அதுல போய் டான்ஸ் ஆடுவியா? என்ன பவி நீ பேசுற? வா நீ படு. அமைதியா இரு. உட்காரு. நான் ஆடுவேன். ஒரே ஒரு தடவை. வேண்டாம் பவி. வேண்டாம் பவி, நம்ம வீட்டுக்கு போய் ஆடுவோம். இல்ல நான் ஆடே தீர்வேன். தள்ளுங்க. பவி சொன்ன கேளு. அது சாவு ஊர்வலண்டி, அங்க ஆடக்கூடாதுடி. கேளுங்க அத்தை. விடுங்க அத்தை. அத்தை எனக்கு போகணும். சும்மா உட்காருடி. இப்படி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. ஷபா, எப்படியாவது கொண்டு போய் சீக்கிரமா இறக்கி விட்டுறணும். ஐயோ எனக்கு போகணும். விடுங்க, நான் போறேன். விடுங்க அத்தை. ஐயோ எங்க போற? ஐயோ பவி வேண்டாம். கால். ஐயோ பவி வேண்டாம், போகாத பவி, சொன்ன கேளு.